கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நான் சங்கீதம் 118 சங்கீதம் 1 முதல் 8 வரையான வசனங்களின் வாயிலாக ஆரோனுடைய குடும்பத்தாரே, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள் என்கிற இறைவார்த்தைகளின் வழியாக உங்களோடு கர்த்தர் ஆரோனின் குடும்பத்தாருக்கும் லேவி குடும்பத்தாருக்கும் கட்டளையிடுகிற விடுதலையை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அன்புக்குரிய இறை மக்களே, கிறிஸ்துவின் உடன் பணிவிடையாளர்களே, இந்த நாளின் இறை செய்திக்காக நான் உங்களை மனதார விரும்பி அழைக்கிறேன். மன விருப்பமுள்ள அன்பு சகோதர சகோதரிகள், இந்த இறைவார்த்தைகளோடு இறைவசன தியான செய்திகளோடு இணைந்திருக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. வாசிக்கும்படியாக அல்லது படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசன பகுதி அல்லது தியான பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் 1 முதல் 7 வரையான வசனங்கள். சங்கீதம் 118 1 முதல் 7 வரையான வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன் ஆகிய 7 வார்த்தைகளின் வழியாக இன்றைய இறைவசன தியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தரை துதியுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது அல்லது யாரோ ஒருவர். சங்கீதங்களை எழுதினவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆசாபின் சங்கீதம், தாவீதின் சங்கீதம், கோராகின் சங்கீதம், இப்படியெல்லாம் நாம் அநேக சங்கீதங்களை படிக்கிறோம். இந்த சங்கீதத்தை எழுதினவர் யார் என்று தெரியவில்லை. அதிலே எந்த தலைப்பும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த சங்கீதம் யாரோ ஒருவன், ஆசாரிய வம்சத்தை சார்ந்த யாரோ ஒருவர், கோராகின் புத்திரர்களில் யாராகிலும் ஒருவராக இருக்கலாம், அல்லது சாதோக்கின் புத்திரர்களில் யாராகிலும் ஒருவராக இருக்கலாம் என்று நம்ப தோன்றுகிறது. தாவீதாக இருக்க வாய்ப்பில்லை.
அந்த வாக்கியங்கள் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள். ஆம், கர்த்தரை துதியுங்கள். பிரைஸ் டு தி லார்ட் அல்லது பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள், கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். அவர் நல்லவர். ஏன் அவரை துதிக்க வேண்டும்? கர்த்தர் நல்லவர். அவர் எல்லாருக்கும் நல்லவர். தாம் படைத்த படைப்புகள் அனைத்துக்கும் நல்லவர். வானத்துக்கும் பூமிக்கும் நல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எல்லாவற்றையும் செய்வதற்கு பலமும் பராக்கிரமமும் நிறைந்தவர். ஆகவே அவரை நாம் துதிக்க வேண்டும். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை. இரக்கத்தை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாகிய நமக்கு, இறை இரக்கத்தை இழந்து போன ஆதாம் ஏவாளின் பின் சந்ததியாராகிய நமக்கு அவர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறபடியினால், அவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால நமக்கு கிருபை செய்கிறவராய் தம்மையே நமக்காக கையளித்து நம்மை மீட்டு ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறபடியினால் அவரை துதிக்க வேண்டும். ஏன், எதற்காக துதிக்க வேண்டும்? அவர் கர்த்தர் நல்லவர். ஆதலால் நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை வாழ்த்த வேண்டும். அவர் கிருபை என்றும் உள்ளது. அதாவது இறை இரக்கத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிருபைக்கும் இரக்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இறை இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர்களாய் போன ஆதாம் ஏவாள் ஆகிய இருவரும் ஏவாள் செய்த குற்றத்தினால் இறை இரக்கத்தை இழந்து தேவ சமூகத்திலிருந்து சாபத்தோடு தள்ளப்பட்டாள். அதாவது, நீ இதை செய்தபடியினால், கர்த்தருடைய கட்டளையை மீறி சாத்தானுடைய நயவஞ்சக பொய் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்தபடியினால், நன்மை தீமை எது என்று பிரித்தறியத்தக்க அந்த விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்தபடியினால், மீறுதலின் பாவத்துக்குட்பட்டு விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்தபடியினால் அவள் சாபத்திற்குள்ளாக்கப்பட்டாள். அவளை கடிந்து கொள்ளாமல் அதற்கு துணை நின்று அவளோடு இணைந்து அந்த விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்தபடியினால் ஆதாமும் சாபத்துக்குள்ளானவனாக மாறினான். அந்த சிறை இரக்கத்தை இழந்து சாபத்தை பெற்று தேவ சமூகமாகிய ஏதேன் தோட்டத்தில் இருந்து பூமியிலே துரத்தப்பட்டவர்களாகிய அந்த ஆதாம் ஏவாளின் பின்னடியார்களாகிய நாம், அவர்கள் இறந்த அந்த இறை இரக்கத்தை இழந்தவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவராயிருக்கிறபடியினால் நம்மேல் கிருபை கொண்டு தம்மையே நமக்காக, நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக தம்மையே கிருபாதார பலியாக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தவராய் இருக்கிறபடியினால் அவர் நம்மேல் அந்த கிருபையை, இறை இரக்கத்தை பெற தகுதியற்றவர்களாகிய நம்மேல் அவர் தம்முடைய சுத்த கிருபையினால் தம்முடைய இரத்தத்தை சிந்தி, அந்த கிருபாதார பலியாக சிந்தி அந்த இரத்தத்தினால் நம்மை மீட்டுக்கொள்ள சித்தமாயிருக்கிறார், மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பு இறை இரக்கத்தினாலும் தேவ கிருபையினாலும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினால் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பாக, விடுதலையாக இருந்தால், இந்த விடுதலைக்கு நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அதனால் தான் அந்த வசனம் சொல்கிறது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் தண்ணீரிலே முழுகினதினாலே அல்ல, நமக்கு ஒருவர் கிறிஸ்துவின் பெயரால், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயரால் ஸ்நானம் தந்ததினால் அல்ல, அவர் நம்முடைய தலையிலே கையை வைத்து, பலர் கூடி நம் தலையில் கையை வைத்து நம்மை அபிஷேகித்ததினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை. நாம் எடுத்துக்கொண்ட ஸ்நானத்தினால் ரட்சிக்கப்படவில்லை. கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தின கிருபாதார பலியாகிய அவருடைய இரத்தத்தின் விலை கிரயத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், மீட்டெடுக்கப்பட்டோம், விடுதலையாக்கப்பட்டோம்.
பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். ஆகவே அவருடைய கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கிறபடியினால் நாம் அவரை துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்கு வாழ்த்துதல் சொல்ல வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் எல்லா காரியங்களிலும். இரண்டாவது வசனம், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. யார் இந்த இஸ்ரவேல்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய இறைமக்கள் கூட்டம். ரெண்டு சாரார் இருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிலே. ஒன்று பூர்வீக இஸ்ரவேலர்கள், யூதர்கள். அவர்கள் பழைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால், பழைய உடன்படிக்கையின் பிரமாணமாகிய பஸ்கா ஆட்டின் இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகின்ற தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்கள் கூட்டம் இரண்டு சாரார் இருக்கிறோம். ஒன்று பூர்வீக இஸ்ராயலர்கள், வேதம் பழைய ஏற்பாடு சொல்லுகிற பழைய இஸ்ராயலர்கள், பழைய உடன்படிக்கையின் பிரமாணமாகிய பஸ்கா ஆட்டின் இரத்தத்தினால் மீட்டு விடுதலையாக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். இரண்டாவது சாரார் நீங்களும், இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும், இதை பேசிக் கொண்டிருக்கிற நானும் சம்பந்தப்பட்ட இன்றைய உலக கிறிஸ்தவர்கள். நாமும் இஸ்ரவேலர்கள். அவர்கள் பழைய இஸ்ராயலர்கள், நாம் புதிய இஸ்ராயலர்கள். நாம் எதனால் மீட்டு ரட்சிக்கப்பட்டோம்? பஸ்கா ஆட்டின் ரத்தத்தினால் அல்ல. நாம் பஸ்கா ஆடாக சிலுவையிலே கிருபாதார பலியாக ரத்தம் சிந்தி மரித்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய, அதாவது தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டு மீட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகவே இரண்டு சாராருமாகிய புதிய இஸ்ராயலர்களாகிய நாமும் பழைய இஸ்ராயலர்களாகிய அவர்களும் ஏகமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. சதா சர்வ காலங்களிலும் பஸ்கா ஆட்டின் ரத்தத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்கள் மேலும் தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்பட்ட புதிய இஸ்ராயலர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்மேலும் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது, நிலை கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் அவரை துதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். மூன்றாவது வசனம், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. ஏன் இது ஸ்பெசிபிக்கா, அத குறிப்படையாளமாக ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்கள் என்ன என்பதை நான் தொடர்ந்து விவரிக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, தெளிவாக கேளுங்கள். அவர் கிருபை, அதாவது கர்த்தருடைய கிருபை, இஸ்ராயேலின் தேவனாகிய கர்த்தருடைய, தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களின் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. காரணங்கள் இரண்டு இருக்கிறது. முதலாவது காரணம், ஏன் அவர்கள் அதை சொல்ல வேண்டும்? இஸ்ராயேலிலே யாக்கோபின் குமாரர்களில் முதல் 3 பேர் சபிக்கப்பட்டவர்கள். யாக்கோபின் குமாரர்களில் முதல் 3 பேர் ரூபனும் சிமியோனும் லேவியும் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு தெரியுமா? தேவன் தான் சபித்திருக்கிறார். அதாவது தேவனாகிய கர்த்தர் யாக்கோபு எனும் தெரிந்து கொள்ளப்பட்டவனாகிய இஸ்ராயேலை கொண்டு அவர்களை சபித்தார். நான் அதை உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரையான அந்த வசனங்களை 3, 4, 5, 6, 7 ஆகிய வாக்கியங்களை
நான் படித்து அதற்கான வியாக்கியானத்தையும் சொல்லிவிடுகிறேன். ரூபனே, நீ என் சேஷ்டபுத்திரன், நீ என் சத்துவமும். அதாவது சேஷ்டபுத்திரன் ரூபனா யாக்கோவனுடைய மூத்த மகன், முதல் மகன், மூத்தவன், மூத்தோன். ரூபனே, நீ என் சேஷ்டபுத்திரன். சேஷ்டபுத்திரன்னா முதல் மகன், தலைமகன், சேஷ்டபுத்திர அந்தஸ்துக்கு உரியவன். நீ என் சத்துவமும், அதாவது என் பலமும். சத்துவம் என்றால் பலம், சக்தி, ஆற்றல், வல்லமை. அதாவது யாக்கோபுக்கு இருந்த அந்த வல்லமை, தேவனுடைய பராக்கிரமம் ரூபனிடத்திலே இருந்தது. என் முதற் பலனுமானவன். அதாவது யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகளில் 12 குமாரர்களில் தலைமகன், மூத்தவன். அவனுக்கு இருந்த முழு ஆரோக்கியமும் அந்த ஆற்றலும், யாக்கோபனிடத்தில் இருந்த முழு வல்லமையும் ஆற்றலும் பராக்கிரமமும் தேவனிடத்தில் எப்படி இருந்ததோ இருக்கிறதோ அப்படியே ரூபனிடத்திலும் இருந்தது. நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். அதாவது தேவனுடைய பராக்கிரம ஆற்றல், வல்லமை பெற்றவனாக இந்த ரூபன் இருக்கிறான். ஏனெனில் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபனுடைய முதல் தலைமகன். நீ மேன்மையில் பிரதானமானவன். உலகத்தின் ஜனங்களுக்கெல்லாரிலும் மேலான மேன்மை பெற்றவன். அந்த மேன்மை பெற்றவன் மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். அப்படி என்றால் தேவனுக்கு சமமான ஆற்றல் மிக்கவன், அல்லது தன் தகப்பனாகிய யாக்கோபுக்கு சமமான அந்த ஆற்றலும் வல்லமையும் பராக்கிரமமும் மேன்மையும் உள்ளவன். தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற தலைமகன் என்கிற அந்தஸ்து கொண்டவன். ஆனால் 4ஆம் வசனம் சொல்கிறது, தண்ணீரை போல தளம்பினவனே. தண்ணீர் தளம்புவது எப்படி என்று உங்களுக்கு தெரியும். சமுத்திரத்திலே கடல் அலைகள் அலைகள் மோதி அடித்துக் கொண்டிருக்கிற போது சமுத்திரம் அலைகளால் நிரம்பி, தண்ணீரால் நிரம்பி தளம்பி கொண்டிருக்கும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சமுத்திரத்திலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவனுடைய, அதாவது காற்று வீசுகின்ற போது சமுத்திர ஜலம் அலைகள் இல்லாமல் இருக்கிற, அமைதியாக இருக்கிற அந்த சமுத்திரம் ஒரு மாபெரும் இரைச்சலை வெளிப்படுத்தும். அது இரவிலே அலைகள் இல்லாமல் சமுத்திரம் அமைதியாக இருக்கிற போது நீங்கள் நடுநிசியிலே சமுத்திரக்கரையிலே அமர்ந்தால் அந்த சத்தத்தை கேட்கலாம். ஓம் என்கிற ஒரு பேர் இரைச்சல் வந்து கொண்டே இருக்கும். அதை வேதம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆக கடவது என்றும் சொல்லுகிறது. மாற்று சமயங்கள் அனைத்தும் சொல்லுகிறது ஓம் என்று சொல்லுகிறது. ஆம், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆம் என்ற வார்த்தை, ஓம் என்ற வார்த்தையை எடுத்தால் அது ஓம் என்று தான் உச்சரிக்கும். அதான் தேவனுடைய ஆற்றல் மிக்க சத்தம், அந்த ஆம் அல்லது ஓம். அதை மாற்று சமயத்தவர்கள் ஒரு வடிவத்திற்கு உட்படுத்தி விட்டார்கள். பிற்பாடு அதை யானையின் முகத்திற்கு ஒப்பாக கொண்டு வந்து விட்டார்கள். அது விக்கிரக ஆராதனைக்குரியதாக மாற்றிவிட்டார்கள். வேதம் அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆக கடவது, ஒன்றாக கடவது என்றும் சொல்லுகிறது. அந்த தேவ ஆவியானவர் அவருக்கும் ஒரு வடிவத்தை கொடுத்து விட்டார்கள் மாற்று சமயத்தவர்கள். நாரம் என்றால் தண்ணீர், நாராயணன் என்றால் தண்ணீரின் மேல் அசைவாடி அசைந்து ஆடிக்கொண்டிருந்தவர். அதாவது அந்த நாராயணன் என்று இந்த தேவ ஆவியானவருக்கு பெயர் சூட்டி விட்டார்கள் மாற்று சமயத்தவர்கள். அதாவது நாரம் என்றால் தண்ணீர், நரன் என்றால் மனிதன், நரன் மனிதன், நாரம் என்றால் தண்ணீர். தண்ணீரின் மேல்
படுத்து அசைவாடி கொண்டிருக்கிறவர் என்றால் ஒரு காற்று. அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. வேத நாராயண பரபிரம்மம். வேதம் என்றால் ஆதி வேதம். அவர்கள் சொல்லுகிற ரிக்யஜூர் சாம அதர்வண வேதங்களுக்கும் ஆதி வேதம். அந்த ரிக்வேதம் சொல்லுகிறது ஆதி வேதம் சொல்லுகிறபடி அந்த ஆதி வேதம் தான் தேவன் அருளி கொடுத்த தோரா என்கிற பஞ்சாகமம். ஆதியாகமம், யாத்ரையாகமம், எண்ணாகமம், லேவியராகமம், உபாகமம் ஆகிய 5 ஆகமங்கள் அடங்கியதுதான் ஆதி வேதம். அந்த 5 ஆகமங்களில் இருந்து திருடப்பட்டவை தான் ரிக்யஜூர் சாமாதர்வண வேதங்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரிக்யஜூர் சாமாதர்வண வேதங்கள் சொல்லுகிறது ஆதி வேதம் முன்னுரைக்கிறபடி அந்த ஆதி வேதம் பரிசுத்த வேதாகமத்தின் முதல் 5 ஆகமங்கள். அதை யூதர்கள் என்றும் சொல்லுகிறார்கள், தோரா என்றும் சொல்லுகிறார்கள், தால்மூத் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த ஆதி வேதம் சொல்லுகிற அந்த சமுத்திர ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவாவியானவர் தான் வேதங்களை, வேத சாரங்களின் ஆவியானவராகிய வேத நாராயண பரபிரம்மம். தேவன் மனிதர் அல்ல, மனிதரையும் படைத்த, மனித சாயலை எடுத்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்த தெய்வம்தான் வேத நாராயண பரபிரம்மம். அதுதான் நாம் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர். தேவன் ஆவியாயிருக்கிறார். அந்த ஆவியானவர் இந்த தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டிருந்த போது சமுத்திர ஜலம் தளம்பி கொண்டிருந்தது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் தேவாவியானவர் தண்ணீரின் மேல் அசைவாடுகிறார். எங்கும் நிறைந்தவராயிருக்கிற, சர்வ வியாபியாக இருக்கிற தேவ ஆவியானவர் அன்று தம்முடைய முழு வல்லமையோடு யாக்கோபின் குமாரனாகிய ரூபனிடத்திலே தண்ணீரை போல தளம்பி கொண்டிருந்தார். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். யார் சபிக்கிறார்? தேவனாகிய கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட யாக்கோபினிடத்திலே தங்கி இருந்து தேவன் தாம் அவர்களை, தன் குமாரர்களை, யாக்கோபின் குமாரர்களை ஆசீர்வதிக்கிறார். தகப்பனுடைய ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். அப்படியானால் அந்த தேவனாகிய கர்த்தரே யாக்கோபினிடத்தில் இருந்து தன் குமாரனாகிய முதல் குமாரனாகிய ரூபனை சபிக்கிறார். தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் தான் சபிக்கிறார் என்பது அந்த வார்த்தைகளிலே புரிகிறது. தண்ணீரை போல் தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய். இதுக்கு அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன். வேத வசனம் அதை சுட்டி காட்டுகிறது. வசனத்தையும் எடுத்து சொல்றது உங்களுக்கு நலமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் பிற்பாடு சொல்றேன்னா டைம் ஆயிடும் நினைக்கிறேன். அதனால 1 நாளாகமும் என்று நினைக்கிறேன் 5ஆம் அதிகாரமாக இருக்கலாம். அதுல 1 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சிரேஷ்டபுத்திரன். இஸ்ரவேல் என்றால் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவனாகிய யாக்கோபு. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற வார்த்தை பொருளுக்கு உரியவன் யாக்கோபு, இஸ்ரவேல் புத்திரருக்கு தகப்பன். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த, அதாவது யாக்கோவுக்கு முதற் பிறந்த சிரேஷ்டபுத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால், மஞ்சம் என்றால் படுக்கை, அதனுடைய பொருள் சற்று மாறுபட்டது. கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யாக்கோபின் யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இதற்கான விளக்கம் இன்னும் ஒரு வேதவசனத்திலே இருக்கிறது. அது எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை நினைவில் இல்லை, ஆகவே சொல்லுகிறேன். காரணம், தகப்பனுடைய மறுமனையாட்டி
இந்த யோசேப்பினுடைய தாய் ராகேல் இருக்கிறாளே, யாக்கோபினுடைய இரண்டாவது மனைவி லேயாள் ராகேல். இந்த ரூபன் லேயாளுக்கு பிறந்தவன், இந்த யோசேப்பு ராகேலுக்கு பிறந்தவன். இந்த ராகேலுடைய வேலைக்காரி பில்காள் அல்லது மில்காள் என்று நினைக்கிறேன், அவளோடு இந்த ரூபன் தன் சிற்றன்னையின் வேலைக்காரியோடு அல்லது தகப்பனுடைய மறுமனையாட்டி, நம்ம பாசையில சொன்னா வப்பாட்டி, அவளோடு உடல் உறவு வைத்துக் கொண்டான். தகாத முறைகேடான உடல் உறவு வைத்துக் கொண்டான். இதை தகப்பன் அறிந்தான். ஆகவே இவனுடைய மேன்மை இவனிடமிருந்து பிடுங்கப்படுகிறது. இவனுடைய சுதந்திர பாத்தியம் யோசேப்பின் குமாரனாகிய எப்ராயிம், யோசேப்பினுடைய இரண்டாவது மகன் இளைய குமாரன் எப்ராயிமுக்கு கொடுக்கப்படுகிறது. கோத்திர அட்டவணையில ரூபனுக்கு பதிலாக எப்ராயிமின் கோத்திரம், மேச கோத்திரம், மேசம் செம்மறியாட்டுக்கடா. அதாவது ராசி அட்டவணையிலே பாருங்கள், ரூபன் ரிஷபராசி, தலையீற்று காளை. ஏன்? யாக்கோபனுடைய மூத்த மகன் ரூபன் தலையீற்று காளைக்கு ஒப்பானவன், முதற் பிறந்த. இவன் எப்படி யாக்கோபின் மனைவி லேயாளுக்கு முதற் பிறந்த மகனோ, அதுபோல ஒரு பசு கன்று முதலாவது குட்டி போடுகின்ற போது அது காளை கன்றாக இருந்தால் அது தலையீற்று காளை, பலமிக்கதாக இருக்கும். அந்த தலையீற்று காளை தான் ரூபன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தலையீற்று காளை இருக்க வேண்டிய இடத்திலே செம்மறியாட்டு கடாவாகிய யோசேப்பின் குமாரன் இரண்டாம் குமாரன் எப்ராயிம் நிலை வருகிறான். அப்படின்னா சாபத்தோடு நிற்கவில்லை. இவனுக்குரிய மேன்மைகள் அனைத்தும் யோசேப்பின் குமாரன், யாக்கோபினுடைய 11வது குமாரன் யோசேப்பினுடைய இரண்டாம் குமாரன் எப்ராயிமுக்கு வழங்கப்படுகிறது. ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்ராயிமுக்கு செல்கிறது, மேன்மைகள் எல்லாம் எப்ராயிமுக்கு செல்கிறது. ரூபன் சபிக்கப்பட்டவனாக கோத்திர அட்டவணையிலே பின்னுக்கு தள்ளப்படுகிறவனாக, முதலிடத்திலிருந்து இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்படுகிறவனாக இருக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது சிமியோனும், 5ஆம் வசனம், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். ஏக சகோதரனா இரட்டை பிள்ளைகள் போல. இவர்களும் யாருக்கு பிறந்தவர்கள்? யாக்கோபினுடைய முதல் மனைவி லேயாளுக்கு பிறந்தவர்கள். இவர்களும் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள், அதாவது கொலைபாதகத்தின் ஆயுதங்கள். இரட்டை பிள்ளைகள். ராசி அட்டவணையில மிதுன ராசியில 2 ஆண் பிள்ளைகள் கைகோர்த்து கொண்டு அல்லது இணைந்து படுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதான் சிமியோனும் லேவியும். இங்கே என்ன அவர்களுக்கு சாபம் கொடுக்கப்படுகிறது? ஏன் சாபம் கொடுக்கப்படுகிறது? யாக்கோபுக்கு ஒரு பெண்மகள் இருந்தால், தீனாள் என்று பெயர். மத்திய கிழக்கு ஆசியாவிலே, ஐரோப்பிய நாடுகளிலே டயானாள் என்று அழைக்கப்படுகிற தியானாள், மகாதேவியாகிய தியானாள் என்று அழைக்கப்படுகிற அந்த பெண் தெய்வம் தான் இந்த தீனாள். அவளுக்கு தீனாள்னா தமிழ்ல தீனாள், ஆங்கிலத்தில் டயானான்னு தான் வரும்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த பெண் சீகேமின் புத்திரரில் ஒருவன். அந்த பெண் கானான் தேசத்திலே அவர்கள் வந்து குடியேறுகின்ற போது அந்த சீகேம் பட்டணத்திலே அவர்கள் கூடாரம் போட்டு தங்கியிருக்கிற வேளையில் தீனாள் தன் தோழிமார்களோடு அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்க செல்கிறார். அந்த சீகேமின் புத்திரரில் ஒருவன் இவளை கண்டு, இவள் அழகாயிருக்கிறதை கண்டு அவளை அழைத்து அவளோடு உடல் உறவு வைத்துக் கொண்டான். அவர் அதோடு நின்றுவிடவில்லை. ஊர் சுற்றி பார்க்க போற பெண்களுக்கு நிலை ஏற்படுகிற நிலை இதுதான். வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படிப்பினை. தெரிந்து கொள்ளப்பட்டவனாகி யாக்கோபுக்கு பிறந்த தீனாள் என்கிற பெண் மகள்.
பெண் தோழிமார்களோடு ஊர் சுற்றி பார்க்க புறப்பட்ட போது அந்த ஊரை சார்ந்த ஒருவன், ஒரு திடகாத்திரமான வாலிபன், அந்த பெண்ணை பிடித்து அவளோடு தகாத உறவு வைத்துக் கொள்ளுகிறான். அதோடு அவன் நின்று விடவில்லை. அவள் தீட்டுப்பட்டவளாக வீட்டிற்கு வருகிறாள். இவன் பின்னால் வந்து தன் ஊராரோடு, தன் பெற்றார் அனைவரோடும், தன் உறவினர்கள், பெற்றார், உடன் பிறந்தவர்கள் அனைவரோடும் யாக்கோபினிடத்திலே வந்து பெண் கேட்கிறான். நான் அவளை கெடுத்து விட்டேன், உண்மைதான். நான் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன். எனக்கு உங்கள் பெண்ணை, உங்கள் வீட்டு பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று கேட்கிறான். தகப்பன் யாக்கோபு சொல்லுகிறான், அது கூடாத காரியம். நீங்கள் விருத்த சேதனம் இல்லாத புறஜாதியார், அதாவது ஆணுறுப்பின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படாத புறஜாதிகள், அதற்கு என்ன நிவாரணம் என்று கேட்கிறான். அதை செய்ய நாங்கள் தயார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், யாக்கோபு சொல்லுகிறான், உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகள் அனைவரும் ஆணுறுப்பின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பண்ணிக்கொண்டால் எங்கள் யாவே யெகோவா தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டால் உங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ளுகிறோம். எங்கள் வீட்டு பெண்ணை உங்களுக்கு, உங்கள் மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்று வாக்களிக்கிறான். அந்த ஊரார் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஒத்துக்கொள்ளுகிறார்கள், அதற்கு சம்மதிக்கிறார்கள். இந்த வேளையில லேவி, அதாவது சிமியோன், யாக்கோபின் இரண்டாம் குமாரனாகிய சிமியோனும் மூன்றாம் குமாரனாகிய லேவியும் அங்கே வருகிறார்கள். நடந்தவைகளை கேள்விப்படுகிறார்கள். ஆத்திரம் பொங்குகிறது. எங்கள் சகோதரியை ஒருவன் கற்பழித்து விட்டானா? அதுவும் எவ்வளவு ஆணவத்தோடு எங்கள் வீட்டிற்கே வந்து அவளை பெண் கேட்கிறான் என்கிற ஆணவம் யாரா இருந்தாலும் வரும் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர்கள் அந்த நிபந்தனையை கொஞ்சம் கூட கடூரமாக்குகிறார்கள். நீங்கள் மட்டுமல்ல, சீகேமின் புத்திரன் மட்டுமல்ல, அந்த பட்டணத்தார் அனைவரும், ஆண் மக்கள் அனைவரும், ஆண்கள் அனைவரும் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் எங்கள் வீட்டு பெண்ணை உங்களுக்கு தருகிறோம், உனக்கு தருகிறோம் என்று நிபந்தனை விதிக்கிறார்கள். அவர்கள் அதற்கும் சம்மதிக்கிறார்கள். அன்று இரவு அவர்களுடைய பட்டணத்து ஆண் மக்கள் அனைவரும் விருத்த சேதனம் பண்ணி வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தகப்பனுக்கு, யாக்கோபுக்கு தெரியாமல் இந்த நிபந்தனையை விதித்த சிமியோனும் லேவியும் தங்கள் ஆயுதங்களை, பட்டயங்களை, அதாவது வாள்களை, கருக்குள்ள பட்டயங்களை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு இரவிலே, நடுராத்திரியிலே சென்று அவர்கள் அந்த பட்டணத்து ஆண் மக்கள் அனைவரையும் வெட்டி சங்கரித்து போட்டார்கள். நிபந்தனையை மீறிவிட்டார்கள். அவர்கள் நிபந்தனை, புறஜாதிகள் நிபந்தனைக்கு கீழ்ப்படிந்தார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் என்று பெயர் பெற்ற யாக்கோபின் ஆண் மக்கள் இருவர் அந்த நிபந்தனையை மீறி தேவ கட்டளை கோபத்திற்கு ஆளாகின்றார்கள். இதனால் தான் இவர்கள் சபிக்கப்படுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறான் தகப்பன், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, 6ஆம் வசனம், அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என்ன செய்திருக்காங்க? லேவியும் சிமியோனும் ரகசியமாக ஒரு ஆலோசனை, சதித்திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். ஒரு கான்ஸ்பிரசி, சதித்திட்டம் தீட்டி அந்த பட்டணத்து ஆண் மக்கள் அனைவரும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதான் அங்க சுட்டி காட்டுகிறார். என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களே, சிமியோன், லேவி ஆகியோருடைய கூட்டத்தில், ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. அவர்களுடைய கூட்டத்தில் கொலைபாதக திட்டங்களில், சதி திட்டங்களில் நீ சேராதே என்று சொல்கிறார். அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள். சீகேம் பட்டணம் முழுவதையும் நிர்மூலமாக்கி அநேக ஆண் மக்களை கொன்றார்கள். 7ஆம் வசனம், உக்கிரமான அவர்கள் கோபமும், அதாவது கடும் கோபமும், கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும்
இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணினேன். எனக்கு சாபம். நீ ராசி அட்டவணையில போய் 12 கோத்திரங்கள், அதாவது இஸ்ரவேலின் 12 குடும்பங்களின் பெயரிலே இருக்கிற 27 நட்சத்திரங்களிலே எந்த நட்சத்திரம் எந்த ராசியில இருக்குங்கிறது உனக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ரூபன், லேவி, சிமியோன் ஆகிய 3 கோத்திரங்களும் மொத்தம் மேஷம், அதாவது யோசேப்பினுடைய முதல் குமாரன், மூத்த குமாரனுடைய அந்த கோத்திரமும் ஒரு கோத்திர அட்டவணையில இருக்கிறது. எபிராயிம் கோத்திரம் மேச கோத்திரம், மேச ராசி. இந்த நட்சத்திரங்கள் 12 ராசி கட்டங்களுக்குள்ளே சிதறித்தான் கிடக்கும். எந்த நட்சத்திரம் எந்த கோலத்திலே எந்த ராசி மண்டலத்திலே இருக்கிறது என்று இந்த ராசி மண்டல, அதாவது ராசி கணிக்கிற குறிகாரர்களுக்கு தெரியாது. அதை வேதம் தான் தெளிவுபடுத்த வேண்டும். நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சிமியோன், லேவி ஆகிய 2 கோத்திரத்து பிரதிநிதிகளும் இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்களிலும் சிதறி கிடக்கிறார்கள். பிரியவும் சிதறவும் கடவது என்ற சாபத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சாபம் அது மட்டுமல்ல. யாக்கோபு எகிப்திலே யோசேப்பினுடைய 2 குமாரர்களை, மூத்தவனை இடது பக்கத்திலும், யாக்கோபு சாகும் தருவாயில் தன் குமாரர்கள் எப்ராஹிமையும் மூத்தவனுடைய பேர் வாயில் வரல, 2 பேரையும் கொண்டு போய் தகப்பனுக்கு முன்பாக மூத்தவனை தகப்பனுடைய வலது பக்கத்திலும் இளையவனை இடதுகை பக்கத்திலும் நிறுத்துகிறான். யாக்கோபு மனதறிந்து தன் வலதுகையை எடுத்து இளையகுமாரனாகிய எப்ராஹிமின் தலையின் மேலும் இடதுகையை எடுத்து யோசேப்பினுடைய மூத்த மகன் தலையின் மேலும் வைத்து, நீங்கள் என் குமாரர்களாகிய ரூபனை போலும் சிமியோனை போலும் இருப்பீர்களாக என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த சிமியோனுக்கும் லேவிக்கு உரிய ஆசீர்வாதங்களும் ரூபனுக்குரிய ஆசீர்வாதங்களும் யோசேப்பின் புத்திரருக்குரியதாக மாறிற்று. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாபங்கள் இன்னும் பரிகரிக்கப்படவில்லை. ரூபனுக்கு தகப்பன் கொடுத்த சாபமும் பரிகரிக்கப்படவில்லை. அந்த மேன்மை சபிக்கப்பட்ட, நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சபிக்கப்பட்ட அந்த சாபம் இன்னும் பரிகரிக்கப்படவில்லை. சிமியோனும் லேவியும் பிரியவும் நீங்கள் இஸ்ரவேலிலே சிதறவும், அதாவது சகோதரர் ஒற்றுமை இருக்காது, சகோதரர்களுக்குள்ளே பிரிவினை, சண்டை, சச்சரவு, எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறது, கிறிஸ்தவ குடும்பங்களிலும் இருக்கிறது. காரணம், லேவிக்கும் சிமியோனுக்கும் தேவன் கொடுத்த சாபம், யாக்கோபு கொடுத்த சாபம், ரூபனுக்கு தேவன் கொடுத்த சாபம், யாக்கோபு கொடுத்த சாபம், பாரம்பரிய சாபம் இன்று வரை தீரவில்லை. இது கிறிஸ்து சமாதான கர்த்தராக வரும் அளவும் அவர் ஒருமுறை வந்தார், கிருபாதார வழியாக உங்களுக்கும் எனக்குமாக பூமியின் சகல மக்களினங்களையும் மீட்டு ரட்சிப்பதற்காக சாபத்தின்படியில் இந்த ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாபம், நித்திய மரணம் என்கிற அந்த சாபத்தின்படியில் இருந்து மீட்டு விடுதலையாக்குவதற்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். அதான் கிருபாதார பலி. அப்பொழுது சாபம் தீரவில்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் இருக்கிறது, படித்து பாருங்கள். அது என்ன சொல்லுகிறது? அவர் சமாதான கர்த்தராக வருமளமும், அவர் 2ஆம் முறை, அதாவது சபையை எடுத்துக்கொள்வதற்காக கல்வாரி சிலுவையிலே தாம் சிந்தின இரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்பட்ட இறை மக்கள் அடங்கிய பூமிக்குரிய மணவாட்டி சபையை தம்முடைய மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் பூமிக்கு வருகிற போது இந்த சாமம் விலகும். அவர் சமாதான கர்த்தர் வருமளவும் லேவி தன் கோழிக்கை கழுதையை நற்குல திராட்சை செடிகளை கட்டுவான், பாரம் சுமப்பதற்காக. அந்த வசனத்தை எடுத்து வாசித்துறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும்.
ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்க அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவனிடத்தில் சேர்வார்கள். இதுக்கு என்னங்க அர்த்தம்? சமாதான கர்த்தர் மகிமையிலே வருமிடமும், மகிமையிலே மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்வதற்காக மீட்டு சாபங்கள் பாவங்கள் அனைத்தும் பரிகரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும், அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக சமாதான கர்த்தர் வருகிற போது அது வரையிலும் செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை. ஏன்? ரூபனுக்குரிய செங்கோல். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படித்து பாருங்கள். அங்கே இருக்கிறது, ராஜாதிபத்தியம் யூதாவுக்கு போயிற்று, 4ஆம் கோத்திரம் யாக்கோபின் 4வது மகனாகிய யூதாவுக்கு ராஜாதிபத்தியம் அரச உரிமை போயிற்று. இந்த அரச உரிமை யாருக்குரியது? மேன்மை ரூபனுக்குரியது. ரூபனுக்குரிய அரச உரிமை 4வது குமாரன் யூதாவுக்கு போயிற்றென்றால் இவன் எப்பொழுது சாபக்கேடை பெற்றவனாக இருக்கிறான்? ரிஷபராசி, அதாவது கோத்திரத்திலே ராசி அட்டவணையிலே ரிஷபராசி, இஸ்ரவேலின் கோத்திர அட்டவணையிலே ரூபன் முதற் பிறந்தவன், மூத்தவன், சபிக்கப்பட்டிருக்கிறான். இவனுக்கிடமிருந்து பறித்து பிடுங்கப்பட்டு யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட செங்கோல். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. சமாதான கர்த்தர் வரும் வரை யூதா தான் ராஜ்ய ஆளுகையின் அதிபதியாக இருப்பான். அதான் யூதா கோத்திரம், தாவீதின் கோத்திரம், குடும்பம். சமாதான கர்த்தர் வந்த பிற்பாடு ரூபனுக்கு அந்த ஆதிபத்தியம் திரும்ப கிடைக்கும். அதான் சொல்லப்படுகிறது, செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. நியாய பிரமாணிக்கன். யார் நியாய பிரமாணிக்கன்? லேவி. மல்கியா 2ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அங்க புரியும் உங்களுக்கு. லேவி நியாய பிரமாணிக்கன். நாம் அறிந்திருக்கிறபடி மோசே நியாய பிரமாணிக்கன். லேவி கோத்திரத்தில் வந்த மோசே. நியாய பிரமாணம் அவனுக்குத்தான் கற்பிக்கப்பட்டு இந்த மனிதருக்கு கொடுக்கப்பட்டது. நியாய பிரமாணிக்கனால் லேவியின் புத்திரனாகிய மோசே தான் நியாய பிரமாணிக்கன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் யார்கிட்ட இருக்க வேண்டியது? ரூபனிடத்தில் இருக்க வேண்டிய ராஜரீக ஆசாரியத்துவம். ராஜரீகம் பிடுங்கப்பட்டு யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதா கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டது. ஆசாரியத்துவம் பிடுங்கப்பட்டு லேவிக்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் திரும்ப ரூபன் கோத்திரத்திற்கு திரும்ப வரணும்னா சமாதான கர்த்தர் மகிமையிலே வர வேண்டும். இரண்டாவது, இன்னும் அதுல ஒரு காரியம் இருக்கிறது. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு அழிவதும் இல்லை, பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன், அதாவது மோசே, ஆரோன், எலியா முதலானவர்கள் தேவ சமூகத்திலே நின்று கொண்டிருப்பார்கள். கிறிஸ்துவின் அண்டையிலே, கிறிஸ்துவின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் முன்பக்கத்திலுமாக நிற்பார்கள். நீங்கள் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை படித்தீர்கள் என்றால் 7 பொன் குத்து விளக்குகளை தாங்கி நிற்கிற ஒரு பொன் குத்து விளக்கு தண்டு தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த பொன் குத்து விளக்கு தண்டு ஆசாரியனாகிய ஆரோன், பிரதான ஆசாரியனாகிய ஆரோன், கோத்திர அதிபதி. கோத்திர பிரதிநிதிகள் 2 பேரும் 2 ஒலிவ மரங்களாக அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் எரியும்படியாக ஒலிவ எண்ணெயை வார்க்கிற, அதாவது பரிசுத்தாவியானவரை வார்க்கிற 2 ஒலிவ மரங்கள், அபிஷேகம் பெற்ற சாட்சிகள் மோசேயும் எலியாவும். லேவி கோத்திர பிரதிநிதிகளும் லேவி கோத்திர அதிபதியாகிய ஆரோனும் பிரதிநிதிகளாகிய மோசேயும் எலியாவும் அந்த பொன் குத்து விளக்கு தண்டுக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். பொன் குத்து விளக்கு தண்டும் 2 ஒலிவ மரங்களும் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். தேவன் கிறிஸ்து.
கிறிஸ்துவின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் முன்பக்கத்திலும் நிற்கிறவர்கள் ஆரோனும் மோசேயும் எலியாவும் தான். இவர்கள் நியாயப்பிரமாணிக்கன் யூதாவின் பாதங்களை விட்டு ஒளிவதில்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். இந்த 3 பேரும் தான் பிரதான ஆசாரியனாகிய லேவி கோத்திரத்து பிரதிநிதிகளாகிய ஆரோனும் மோசேயும் எலியாவும் தான் தேவ ஜனங்களை தேவ சமூகத்தில் கூட்டி சேர்க்கிறவர்கள். இந்த சாபம் விலக வேண்டும் என்றால் இவர்களுக்கு ரூபனுக்கும் லேவிக்கும் சிமியோனுக்கும் இருக்கிற இந்த பிரிவினையின் கட்டுகள், இந்த மேன்மையடையாத சாபங்கள் அனைத்தும் விலக வேண்டும் என்றால் சமாதான கர்த்தர் வர வேண்டும். இதை உணர்ந்தவனாக யாரோ ஒரு நிமிடம் சங்கீதம் 118 சங்கீதத்தில் இந்த லேவி கோத்திரத்து கோராகின் புத்திரர்கள் அல்லது ஆசாபின் புத்திரர்கள் ஆரோனின் புத்திரர்களில் யாரோ ஒருவர் இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார். தாவீது பாடியிருக்கவில்லை என்று தான் தோன்றுகிறது. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த அவர் சொல்லுகிறார் 118 சங்கீதம் 3ஆம் வசனம், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. ஏன்? லேவி கோத்திரத்தின் மேல் இருக்கிற ரூபன் கோத்திரத்தின் மேல் இருக்கிற தேவ கோபம், தேவ சாபம் விலக வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற இஸ்ரவேலிலே சிதறி கிடக்கிற பிரிவினையின் கட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற இறைமக்கள், ஆசாரிய குலத்தவர்களும் லேவி கோத்திரத்தவர்களும் ரூபன் கோத்திரத்தவர்களும் சிமியோன் கோத்திரத்தவர்களும் லேவி கோத்திரத்தவர்களும் இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்கள் கூட்டத்திலே மேன்மை தங்கினவர்களாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக எழும்பி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் இவர்கள் மேல் இருக்கிற சாபங்கள் விலக வேண்டும். இந்த சாபத்தில் இன்னும் ஒன்று இருக்கு, அதையும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சங்கீதத்துக்கு வர்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 17-18. இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. தேவன் இந்த 13 கோத்திரங்களில் 13 கோத்திரங்களில் லேவி கோத்திரத்தை தனியாக ஏற்கனவே தமக்கென்று பிரித்தெடுத்து விட்டார். மீதம் இருந்த 12 கோத்திரங்களில் தாவீது யூதா கோத்திரத்தையும் தமக்கென்று எடுத்து விட்டார். அதற்கு ராஜரீக அந்தஸ்தை கொடுத்து கிறிஸ்து அந்த கோத்திரத்திலே மீட்பராக பிறக்க வேண்டும். சரி, இருக்கட்டும். இங்க என்ன சொல்லுகிறார்? அந்நாட்களிலே யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யார்? சமாதான கர்த்தராகிய கிறிஸ்து. அவருடைய அந்த ரகசிய வருகை சபையை எடுத்துக்கொள்ள வருகின்ற போது, அந்த கடைசி கால மீட்பின், ஆத்தும மீட்பின் விடுதலை பணி தொடங்குகின்ற காலத்திலே இந்த சாபங்கள் விலக்கப்பட்டிருக்கும். சாபங்கள், பாவங்கள் அனைத்தும் பரிகரிக்கப்படும். கடைசி கால ஆத்தும ரட்சிப்பு, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மகா பெரிதான ரட்சிப்பின் பணி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த காலத்திலே கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் ரத்தமாய் பூமியின் ஜனக்கூட்டங்களின் மேல், புல் பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் பெய்யும். அப்பொழுதுதான் அந்த கடைசி கால ரட்சிப்பின் பணி துவக்கம் பெறும். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் சரீரம், சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
திறக்கப்பட்ட அந்த சரீரம் திறக்கப்பட்ட நீரூற்றாக இந்த பூமியின் ஜனங்களின் மேல் கிறிஸ்துவின் ரத்தத்தை வெண்பனி போல் தெளிப்பதற்காக இந்த பூமிக்கு கடந்து வரும். அந்த இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் ரத்தம் இந்த பூமியின் ஜனங்களின் மேல் தெளிக்கப்படுகிற போது இந்த சாபங்கள் பாவங்கள் அனைத்தும் கட்டுகள் அறுக்கப்படும். இறை மக்கள் மீட்டு விடுதலையாக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், முழுக்கு ஸ்நானத்தினால் அல்ல, அந்நிய பாஷைகளினால் அல்ல. இது பொய்யின் உடன்படிக்கையின் அந்நிய பாஷை, பிசாசினுடைய வஞ்சகம். இந்த வஞ்சகத்தை விட்டு மக்கள் வெளியேறுவார்கள் அன்று. அந்நிய பாஷையும் முழுக்கு ஸ்நானமும் அன்றோடு ஒளிந்து போகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்றைக்கு வெண்பனி போல் புல் பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இந்த பூமியின் ஜனங்களின் மேல் பெய்கிறதோ, யூதா கோத்திரத்திற்கு சகரியா 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிற திறக்கப்பட்ட நீரூற்று பாவத்தையும் அழுக்கையும் கழுவும்படியாக தாவீதின் குடும்பத்தாருக்கு திறக்கப்படுகிறதோ அன்று இந்த சாபங்களும் பாவங்களும் விலகி போகும். அதுக்கு முன்ன விலகாதுங்க. நீ எவ்வளவு தான் தினந்தோறும் ஆற்று தண்ணீர்ல போய் முழுக்கினாலும் உன் பாவமும் கழுவப்படாது, உன் சாபமும் கழுவப்படாது. இயேசு கிறிஸ்துவின் சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த பூமிக்கு என்று கடந்து வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற வெண்பனி போல் பூமியின் ஜனங்களின் மேல் தெளிக்கப்பட தொடங்குகிறதோ அன்றுதான் சகல பாவங்களும் சாபங்களும் பிரிவினையின் கட்டுகளும் மரண கட்டுகளும் அறுக்கப்படும். மறந்து விடாதே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே சாத்தானுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்திருக்கிறார். நீ அதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் 2வது பகுதியை இதை மட்டும் சொல்லிட்டு இந்த பாகத்தினுடைய இந்த செய்தியினுடைய 2ஆம் பாகத்தை நாளைய தினத்தில் தருகிறேன். இந்த சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை உள்ளதை நாளைக்கு விவரிக்கிறேன். இன்னைக்கு இந்த செய்தி, இந்த சேலஞ்ச் சாத்தானுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு சேலஞ்ச். யூதா கோத்திரத்தையும் லேவி கோத்திரத்தையும் ஆசாரிய வம்சத்தையும் பகடை காயாக, அதாவது கேம்பிளிங், தேவன் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த 2 கோத்திரத்தையும், தேவன் தெரிந்து கொண்ட 2 கோத்திரங்களையும், தாவீது கோத்திரத்தையும், யூதா கோத்திரத்தையும், தாவீது குடும்பத்தையும், லேவி கோத்திரத்தையும், ஆசாரிய வம்சத்தையும் உன்னால் அழித்து போட முடியுமானால் நான் தெரிந்து கொண்ட இந்த வம்சங்களை அழித்து விடுவேன் என்று சொல்கிறார். படிக்கிறேங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். 17ஆம் வசனம், எரேமியா 33:17. இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. தகன பலியிட்டு 18ஆம் வசனம், தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரிஞ்சுதா? அதாவது தாவீதின் இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. எந்த குடும்பங்கள் எல்லாம் சாத்தானுடைய கையிலே பகடைக்காய்களாய் உருட்டப்பட கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனாலே, மனிதரால் அல்ல. அதாவது சூதாட்டம். இங்கே ஒரு ஆவிக்குரிய உலகத்திலே ஒரு சூதாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, தேவனுக்கும் சாத்தானுக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம் என்று அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே.
நான் ஆவிக்குரிய சாத்தானோடு போர் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் சாத்தானோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கள்ள உடன்படிக்கை. அதான் அந்நிய பாஷையும் முழுக்கு ஸ்நானமும். மரணவாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் மதங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்கள் அடைக்கலமாக்கி மாயையின் நிழலிலே ஒதுங்கி இருக்கிறோம். ஏசாயா 28 அதிகாரம் 13 முதல் 11 முதல் 20, 29 வரையான வசனங்களை படித்து பாருங்கள். கள்ள உடன்படிக்கை, சாத்தானோடு செய்து கொண்ட ஒரு பொய்யின் உடன்படிக்கையை பின்பற்றி முழுக்கு ஸ்நானமும் அந்நிய பாஷையும் பேசிக் கொண்டிருக்கிற கள்ள கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்கள். சாத்தானுடைய பொய்யின் உடன்படிக்கையோடு கைகோர்த்து கொண்ட கள்ள கிறிஸ்தவ கூட்டமே, இந்த சாபம் உங்களுக்கு தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் சாத்தானோடு ஒரு சேலஞ்ச், ஒரு பகடையாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார். தம்முடைய ஜனத்தை மீட்டுக் கொள்வதற்கு பகடை கைகளாக சாத்தானுடைய கையிலே உருட்டப்படுகிறவர்கள் யார்? தாவீது குடும்பத்தார், யூதா கோத்திரத்தின் தாவீது குடும்பத்தார். ஏனெனில் தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்ட 2 ஜாதி, 2 வம்சம். ஒன்று யூதா கோத்திரமும் தாவீதின் குடும்பம், இன்னொன்று லேவி கோத்திரமும் ஆரோனின் பிரதானாசாரியனாகிய ஆரோனுடைய குடும்பமும். அதான் இங்க படிக்கப்பட்டது. இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சாய்ஸ் என்ன தெரியுமா? 19ஆம் வசனம், எரேமியா 33:19. பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் குறித்த நேரங்களில், 20ஆம் வசனம், குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினால், செயலற்றதாக்கினால், அதாவது பகலும் இரவும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஊர்ல சொல்லுவாங்க, பழைய பழைய பெரிய மனிதர்கள், அதாவது வயதானவர்கள், வாலிபர்கள் சில சவால்கள் விடும்போது, நீ பண்ணிடுவ, பகல்ல காலையில கிழக்குல உரிக்கிறது சூரியன் மேற்குல உதிக்கும்னா நீ இதை செய்துடா அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா? சில பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே சவால் விடும். அப்ப சொல்லுவாங்க, ஆமா சாயங்காலம் மேற்க உதிக்கிற சந்திரன் கிழக்க உதிக்கணும். நடக்காது. அதான் தேவன் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். அந்த சாபத்திற்கான நிபந்தனை, அந்த அந்த பகடையாட்டம் அல்லது கேம்பிளிங். கேம்பிளிங்னா பிரபஞ்ச சூதாட்டம். இது பிரபஞ்ச சூதாட்டம், யூனிவர்சல் கேம்பிளிங். உலகத்தையே, யூனிவர்ஸையே, பிரபஞ்சத்தையே இந்த சூதாட்டத்திற்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு. இது நம்ம லோக்கல் பாஷையில சொன்னா, காலையில உதிக்கிற சூரியன் சாயங்காலம் மேற்க எங்க உதிக்கணும்? மேற்க உதிக்கணும். சாயங்காலம் மேற்கில் உதிக்கிற சந்திரன் அதிகாலையில் கிழக்கில் உதிக்கணும். மாறுமா? இதை சாத்தானால் மாற்ற முடியுமா? இந்த உலகத்திலே அகங்காரம் கொண்டிருக்கிற இந்த ராஜ்யங்கள், இந்த பூமியின் ராஜ்யங்களின் அரசர்களால், ஏன் இந்திய ராஜாக்களால், இந்தியாவின் அதிபதிகளால், அவதார புருஷர்களால் மாற்ற முடியுமா? முடியாதுங்க. தான் தேவன் வைத்திருக்கிற அந்த சூதாட்டம், அதனுடைய பகடை காய்களாக வைத்திருக்கிறார். யூதா கோத்திரத்தையும் தாவீதின் குடும்பத்தாரையும் லேவி கோத்திரத்தாரையும் ஆசாரிய குடும்பத்தையும் ஆரோனுடைய குடும்பத்தையும் அதுக்கு தான் வைத்திருக்கிறார். நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினால், அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோட நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமல் போகும்படியாக அவமாகும், செயலற்று போகும், செத்து போகும். தாவீதின் குடும்பத்தாரில் இஸ்ரவேல் வம்சத்தை ஆளுவதற்கு ஒரு புருஷனும் பிறக்க மாட்டான்.
இருக்க மாட்டாங்கிறார். அடுத்தது, என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். ஏன்? நாள்தோறும் தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் ஆகிய ஆரோனுடைய குடும்பத்தில் இல்லாமல் போவான். அது அற்று போகும். ஏன்? சாத்தான் ஜெயம் பெற்றுட்டான்னா முதலாவது அளிக்கிறது யூத ராஜ குடும்பத்தையும் தாவீதின் குடும்பத்தையும் பிரதான ஆசாரியன் ஆகிய ஆரோனுடைய குடும்பத்தையும் லேவியர்களையும் இறை பணியாளர்களையும் அழித்து விடுவான். இது உங்களை பரிசுத்த ஆவி பெற்ற எத்தனை பேருக்கு தெரியும்? மறுபடி பிறந்த இந்த பரிகார கூட்டம், மறுபடி பிறந்து விட்டோம் என்று சொல்லுகிற காணிக்கை பறிக்கிற பரிகாரர்களின் கூட்டம், மறுபடி பிறந்த பரிசுத்தவான்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நீ எப்படி மறுபடி பிறந்த? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படாமல், உன் பாவம் கழுவப்படாமல், உன் சாபம் பரிகரிக்கப்படாமல் நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாய்? உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தார்? தோப்புகளின் பின்னால் ஏசாயா 66 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறபடி, தோப்புகளின் பின்னால் ஒருவராய் ஆறுகளிலே குளங்களிலே இறங்கி ஒருவர் பின் ஒருவராய் முழுகி பாவங்கழிவு ரட்சிக்கப்படுகிறீர்களே, முழுக்கு ஸ்நானமும் அந்நிய பாஷையும் பேசி. எப்படி உங்களுக்கு ரட்சிப்பு வந்தது? எப்படி உங்களுக்கு பாவம் பரிகரிக்கப்பட்டது? எப்படி உங்களுடைய சாபம் பரிகரிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல். பொய்யர்களே, பொய்யின் ஆவிகளால் குலதெய்வங்கள் உங்களிடத்திலே பரிசுத்த ஆவிகளாக, உங்கள் மூதாதையர்களின் ஆவிகள், உங்கள் குலதெய்வங்கள் உங்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவராக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறதே, பொய் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்களே, பண ஆசை விலகாத மகா பாவிகளே, எல்லா தீமைக்கும் ஆணிவேராயிருக்கிற பண ஆசை சம்பாத்திய இச்சை உங்களை விட்டு விலகவில்லையே. சாத்தான் ஏவாளிடத்திலே புகுத்தின அந்த விபச்சார இச்சை உங்களை விட்டு அகலவில்லையே. எப்படி மறுபடி பிறந்து விட்டீர்கள் மகா பாவிகளே? உங்கள் சாபமே விலகவில்லையே. கேளுங்கள், இங்கே சொல்லுகிறார் எரேமியா 33 அதிகாரம் 24, 25 ஆகிய 2 வசனங்களையும் படித்து அதற்குரிய வியாக்கியானத்தை சொல்லிவிட்டு செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தர் தெரிந்து கொண்ட எரேமியா 33, 24, 25. கர்த்தர் தெரிந்து கொண்ட 2 வம்சங்களையும் வெறுத்து போட்டார் என்று இந்த ஜனம் சொல்லி, இந்த ஜனம்னா இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளும் 4600க்கு அதிகமான ஜாதிகள் சொல்லி, யாரெல்லாம் இந்த 2 வம்சங்கள்? யூதர்களும் லேவியர்களும் ஆசாரியர்களும். யூதர்களில் தாவீது அரசனுடைய குடும்பத்தார்களும், லேவியர்களில் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய குடும்பத்தார்கள். ஆகிய இந்த 2 வம்சங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட 2 வம்சங்களையும் வெறுத்து போட்டார் என்று இந்த உலக ஜனம் சொல்லி, இந்த பூமியின் மக்களினங்கள் அனைவரும் சொல்லி, தங்களுக்கு முன்பாக என் ஜனம், அதாவது கர்த்தருடைய ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்பட்ட புதிய இஸ்ராயலர்களும், பஸ்கா ஆட்டின் ரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்பட்ட பழைய இஸ்ராயலர்களும், யூதர்களும் ஆகிய இந்த 2 கூட்டத்தாரும் என் ஜனம் இனி ஒரு ஜாதி அல்ல என்று தூசிக்கிறார்கள் என்பதை நீ காண்கிறதில்லையோ? என்ன சொல்றாங்க? ஜாதி இல்லாதவர்கள், அதாவது பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் மற்றும் எஸ்சி எஸ்டி அல்லாத, எஸ்சி எஸ்டி கூட ஒரு வர்ணம் தான். ஷெட்யூல்டு ட்ரைப், ஷெட்யூல்டு எஸ்சி எஸ்டி மற்றும் இந்த ஜாதி பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள். இன்னொரு கூட்டம் இருக்கு, பஞ்சமர்கள். இந்த பஞ்சமர்கள்னா இந்த மேற்கண்ட 5 வகையிலும் சேராத ஒரு கூட்டம். 4 வர்ணம்,
வர்ணாசிரமத்தில் வரக்கூடிய 4 வர்ணமும் SC ST-லையும் சேராத ஒரு கூட்டம் இருக்கிறது, பஞ்சமர்கள். 5வது வர்ணம். இந்த 5வது வர்ணம் இது ஒரு ஜாதி இல்லாத ஜாதி. இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்களாம்? தேவனுடைய ஜனங்களை, அதாவது இஸ்ரவேலிலே யூதர்களும் இஸ்ரவேலர்களும் மதிக்கப்படுகிறார்கள். அந்த தேசங்களில் பூமியின் தேசங்களில் இன்னும் விடுதலை பெறாமல், எருசலேமுக்கு செல்லாமல், தங்களுடைய சுய தேசத்திற்கு சென்று சேராமல் பல 100 கோடி ஜனங்கள் 2700 ஆண்டுகளாக இந்த பூமியின் 127 நாடுகளில் சிதறி கிடக்கிறார்கள், தாங்கள் என்ன ஜாதியார் என்று அறியாமல். நானும் அதுல ஒருத்தன். நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதனால்தான் என்னுடைய புத்தகங்களையும் என்னுடைய செய்திகளையும் கேட்டா தெரியும். அதனால தான் இதை பேசுறோம். பஞ்சமர்கள் என்று இந்தியாவிலே அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஜாதியே கிடையாது. இது ஒரு ஜாதியா? சகல ஜாதிகளும் எங்களை பரிகாசம் செய்கிறார்கள். ஏன்? அதெல்லாம் ஒரு ஜாதியா? இதென்ன புழு, அதென்ன மிருகம் அப்படின்னு கேட்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவர்கள் யார்? தேவன் சொல்லி இருக்கிறார், இனி இது ஒரு ஜாதி அல்ல என்று. அதை யூதர்களையும் தாவீது குடும்பத்தாரையும் ஆரோனுடைய வம்சத்தாரையும் ஆரோனுடைய குடும்பத்தாரையும் லேவி குடும்பத்தாரையும் தூசிக்கிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள் என்று தேவனே சொல்கிறார் என்பதை நீ காண்கிறதில்லையோ? எரேமியா 33:24 25ஆம் வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை, அதாவது காலையில் சூரியன் கிழக்கிலே உதிக்க வேண்டும் என்கிற தேவனுடைய நியமம், மாலையில் சூரியன் மறைகிற போது சந்திரன் மேற்கிலே உதயமாக வேண்டும். அதான் இரவுக்கும் பகலுக்கும் அடையாளம். மேற்கிலே சந்திரன் உதயமாயிற்று என்றால் பகல் முடிகிறது, பகல் இருட்டி இரவு வருகிறது. சூரியோதய அதிகாலையிலே சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் கிழக்கிலே உதயமாகிறது என்றால் இரவு நீங்கி பகல் தொடங்குகிறது என்று அர்த்தம். புரியுதுங்களா? இதுதான் தேவன் இரவுக்கும் பகலுக்கும் பிரபஞ்சத்திற்கு வைத்த நியமம். இந்த நியமத்தை, வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல், அதாவது பாதுகாக்காமல், பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்றுப்போகிறதுண்டானால், அப்பொழுது நான் 26ஆம் வசனம், யாக்கோவின் சந்ததியையும் என் தாசனாய தாவீதின் சந்ததியும் அதாவது இஸ்ரவேல் வம்சங்களை, யாக்கோவின் வம்சங்களை தள்ளி நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவருடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது சாத்தானுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சாய்ஸ் தான். ஒன்னால முடிஞ்சா அவன் உலகத்தை ஆள ஆசைப்படுகிறான். கலியுக முடிவிலே 1200ஆம் ஆண்டிலே நான் கல்கி புருஷனாக வருவேன் என்று சொல்லி இருக்கிறான். வர மாட்டான். அவன் ஜெயித்து விட்டால் இந்த வார்த்தைகள் அவமாயி போகும், நிறைவேறாது. வரப்போகிற கல்கி புருஷன் சகல ஜாதிகளையும் அழித்து ஒழிப்பதையே சவாலாக எடுத்துக் கொண்டிருப்பான். ஏன்? இந்தியாவில் இருக்கிற அவதார புருஷன் அதைத்தானே செய்துட்டு இருக்கான், இல்லையோ? அதுதான் செய்துட்டு. அதான் கலி புருஷன், கல்கி. அவன் இப்பொழுது ஒன்றும் வர முடியாது. தேவ ஜனங்கள் மேலிருக்கிற அந்த சாபங்கள், பிரிவினையின் கட்டுகள், பாவங்கள் அகற்றப்பட்டு இறை மக்கள் இந்த பூமியின் மக்கள் இனங்களில் இருந்து மீட்டு விடுதலையாக்கப்பட்டு 262 முதல் 267 கோடி ஜனங்கள் இந்த உலகமெங்கிலும் இருந்து மீட்டு விடுதலையாக்கப்பட்டு இறை மக்களாக மீட்டு விடுதலையாக்கப்பட்டு தீரும் வரை கல்கி புருஷன், அதாவது உங்க அந்தி கிறிஸ்து, கள்ள கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட், அவன் தான் கல்கி புருஷன், கலி அவதார புருஷன். இப்ப வந்துருவேன், கொஞ்சம் பிந்தி வந்துருவேன், இன்னைக்கு வந்துருவா, நாளைக்கு வந்துருவான்னு சாடிக்கிட்டு நிக்கிறான். ஒன்னும் பண்ண முடியாது. அவன் வரமாட்டான்.
இன்னும் 7 அல்லது 8 ஆண்டுகள் கடந்து தான் வருவோம். அந்த நாட்கள் ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா கலியுகம் முடிந்து விட்டது. யுக சந்திப்பு காலம் தொடங்கி விட்டது. கலியுகமும் நீதியின் யுகம், அதாவது அவங்க சொல்ற தர்ம யுகமும் நீதியின் யுகம், வேதம் சொல்லுகிற நீதியின் யுகமும் கலியுகமும் சந்திக்கிற சந்திப்பு காலம் தொடங்கிவிட்டது. ஒரு 15 முதல் 21 ஆண்டுகள். இந்த யுக சந்திப்பு காலமாகிய இந்த 21 ஆண்டுகளுக்குள்ளே முதல் 7 முதல் 8 ஆண்டுகளுக்குள் இந்த மீட்பின் பணி முடிவடைய வேண்டும். அதன் பிற்பாடு தான் கேட்டின் மகனாகிய கலிபுருஷன் என்கிற கல்கி அவதார புருஷன், கள்ள கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட், கேட்டின் மகன் வெளிப்படுவான். அதற்கு முன்பு உங்கள் ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்பட வேண்டும். அதுவரையிலும் இந்த பிரபஞ்சத்திற்காக தேவன் வைத்திருக்கிற, பகலுக்கும் இரவுக்கும் வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கையின் பிரமாணத்தை சாத்தானோ, இந்த அவதார புருஷர்களோ, அவர்களுடைய ஆவிகளோ, 33 கோடி தேவர்களோ, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளோ, அவனோடு அந்தி கிறிஸ்துவோடு கள்ள உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிற, அந்நிய பாஷையினாலும் ஒழுக்க ஸ்நானத்தினாலும் பொய்யை நம்பி மாயை என்றால் பிசாசு, மாய பிசாசின் அடைக்கலத்தில் நிழலொதுங்கி இருக்கிற இந்த அந்நிய பாஷைக்காரர்களாலோ, ஆவி வழிபாட்டுக்காரர்களாலோ, பிசாசுகளின் ஆவிகளை பரிசுத்தாவி என்று நம்பிக்கொண்டிருக்கிற இந்த கள்ள கிறிஸ்தவ கூட்டத்தாலோ, சாத்தானுடைய அவதார புருஷர்கள் என்றும் விஸ்வகுருக்கள் என்றும் தேவர்கள் என்றும் நம்பப்படுகிற இந்திய சனாதன கூட்டத்தாலோ இறைமக்களை அழிக்க முடியாது. அவர்கள் எழும்புகிற நாள் விடுதலையின் நாளாக இருக்கும், மீட்பு நாளாக இருக்கும். அந்த நாள் ஆரோனின் குடும்பத்தாருக்கு விடுதலை. கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கிருபையினால் தாவீது குடும்பத்தாரும், இஸ்ரவேல் குடும்பத்தாரும், லேவி குடும்பத்தாரும், ஆரோன் குடும்பத்தாரும் மீட்டு ரட்சிக்கப்படுகிற நாள். சகல நம்புகிற இறை ஒன்றான ஏக இறைவனாகிய வாழ்விக்கிற ஜீவனுள்ள தேவன் யாவே யெகோவா எனும் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் மீட்பையும், இரத்தத்தினாலே மீட்பு, இரத்தத்தினாலே விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள் சாபங்கள் பரிகரிக்கப்படும், பிரிவினையின் கட்டுகள் அறுக்கப்படும், சாப கட்டுகள் அறுக்கப்படும், அவர்கள் மீட்டு விடுதலையாக்கப்படுவார்கள் என்று நம்புகிற அனைத்து மக்களுக்கும் விடுதலை அந்த நாள் முதல் துவக்கம் வரும். நம்புங்கள். நம்பினால் வேத வசனங்களை விசுவாசியுங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்களை படியுங்கள். நான் இன்று பிரசங்கித்த எரேமியா 33ஆம் அதிகாரத்தையும் சங்கீதம் 118ஆம் அதிகாரத்தையும் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தையும் தொடர்ந்து திரும்ப உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் புரியும் வரை தொடர்ந்து படியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கிரியை செய்வார். நீங்கள் மீட்டு ரட்சிக்கப்படுவீர்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாய் மாற்றப்படுவீர்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறபடி, அந்நாளிலே மகா ஆபத்து காலம் தொடங்குகிற அந்த நாளிலே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாய் காணப்படுகிற ஜீவனுள்ள தேவனுடைய மக்களாகிய நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மீட்டு ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமேன். அல்லேலூயா. 118ஆம் அதிகாரம், சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், அதாவது 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரையான பகுதிகளை நாளைய தினத்தில் மாலை 2:30 மணிக்கு இதுபோல உங்களோடு நாளைய இறைவசன செய்தியின் தியான பகுதியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பம் உள்ளவர்கள் இந்த செய்திகளோடு இணைந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா.